டேஸ்ட்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்க இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்க்கு எப்படி டெக்ஸ்ட் அண்ட் ஃப்ரேம் கொடுக்கறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் ரெட் ஆங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 3:4 அந்த ரேஷியோ வந்து செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த ரெட் ஆங்கிள் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஓவர்லேக்கு போயிட்டு எந்த பிக்சர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேப்கட் இன்ஷாட்டில் பார்க்குற மாதிரி தான் இதிலே தான் நம்ம கட் அவுட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சில பிக்சர்ஸ் கட் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வெளியேருந்து கட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதுலேருந்தே நம்மளுக்கு கிளியர் கட் அவுட் கிடச்சிருச்சு, அதனால் நான் இதுலேருந்தே ரிமூவ் பண்ணிக்கிறேன். செகண்டாக இருக்க ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுக்கு 4th 5th எது வேணுமோ அந்த ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கிட்டு லைட் பிளாக் கலரில் வந்து அதோட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைஸ் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃப்ரேமில் இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நம்ம அடுத்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு அனிமேஷன் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் டிஃபால்ட்டாக அனிமேஷன்ஸ் நிறைய இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம கீஸை ஆட் பண்ணி கூட நம்ம அனிமேஷன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4-5 கீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் கவுட்லேயும், அடுத்து வந்து மேலேயும், தேர்ட் இருக்கிறது கொஞ்சம் மூவிங்கில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளே பிளான்டம்னு இருக்கும், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு பிக்சர் வந்து மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, அதனால் இதிலே நான் கீஸ்லேயே வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பிக்சரை இன்னொரு இதில் வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சேம் ரெக்டாங்கிள், அதாவது பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வேறு ஒரு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ரெக்டாங்கிள் கலரை வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஓவர்லேயில் வந்துருச்சு, நான் மெயின் ட்ராக்காக மாற்றி காட்டுறேன். நம்ம மெயின் ட்ராக்கில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிக்கிட்டு திரும்ப வந்து ஆட் ஓவர்லேக்கே போயிட்டு அடுத்த பிக்சரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து இதிலே தான் ரிமூவ் பண்ண போகிறோம். கட் அவுட்டுக்கு போயிட்டு டர்ன் ஆன் கட் அவுட்னு கொடுத்திங்கன்னா கட் அவுட் ஆகிடும். செகண்டாக இருக்கிறத கிளிக் பண்ணி 5th இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்லேஸ் வச்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் பேக்ரவுண்டில் இருந்ததை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட் பிளாக் கலரில் வச்சுட்டு சைஸை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இதுக்கும் வந்து மூவிங்ஸ்க்கு கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 5 கீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்படியும், செகண்டாக இருக்கிறது மேலே கொண்டு வந்து லைட்டனில் மூவ் வர மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரேம்க்கு அவுட்டில் வச்சாலும் சரி, இல்லை அது அவுட்டில் வேணாம் நம்ம அப்படியே வந்து ஷேடோஸ் இதாகிக்கிட்டோம், இமேஜஸ் டவுன் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம பிக்சரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ டெக்ஸ்ட்டு தான் வைக்க போகிறோம். இதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் நீங்கள் மற்ற பிக்சருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் எவ்ரிபடி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஃபாண்ட் வந்து எதுவுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுலேயே எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் ஃபாண்ட்ஸே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் கலர் ஷேடோஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படியே உங்களுக்கு ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அங்கேயே வந்து ஆட் ஃபாண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் இருக்க ஃபாண்டே தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வர எல்லாத்துலேயுமே. ஸோ உங்கள் விஷுக்கு ஏற்ற மாதிரி, டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சவுண்டு டெக்ஸ்ட்டில் வர சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எதை ஹைலைட் பண்ணணும், எதை ஒயிட் பண்ணணும், ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு வீடியோவில் ஒரு கிளிப்பில் வந்துட்டு வேறு ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும் போது அது ஒரு ட்ரெண்டாக இப்போ போயிட்டுருக்கு, அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஹைலைட்டாக வர இடத்துல நீங்கள் வந்து கலர்ஸ் கூட மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே ஒயிட்டில் இருக்கப்போ ஒரு இது மட்டும் எல்லோ, ஒரு இதை மட்டும் ரெட்டு, அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றி செட் பண்ணிக்கலாம். ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்ட் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த கிளிப்ஸ்க்கும் நான் ஃபாண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்து முடித்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண அந்த இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது இந்த மாதிரி கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் சைஸ்க்கு போயிட்டு டிக்டாக் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ரேம்க்கு தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த 4th இருக்கிற ரெட் ஆங்கிள் வந்து கொடுத்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போஸ் இமேஜஸில் ஏதாவது மிஸ்டேக் கொஞ்சம் மேலே வர மாதிரி கீழே வர மாதிரி கீ செட் பண்ணியிருந்தா கூட இந்த ஃப்ரேமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளீனாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து எட்ஜஸ் வந்து மேலே இந்த இது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி எட்ஜஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே ஓகே. இப்போ நம்ம கொடுக்க போகிற எஃபெக்டில் தான் இந்த பிக்சரோட இந்த வீடியோவோட லுக்கே மாறப்போகுது. இது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எஃபெக்ட்டுக்கு போய்க்கலாம். டெக்ஸ்சர் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுலேருந்து தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ப்ளூ மாசைக் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணதையுமே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து நான் ஆல்ரெடி ஆல்டர்னேட் பண்ணதுனால இந்த மாதிரி தெரியும். இதோட ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். லைக் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். சைஸும் வந்து மாற்றிக்கலாம். கம்மியாகவே கொடுத்து இந்த மாதிரி உங்கள் வீடியோ லுக்குக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கு ஒவ்வொரு கிளிப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு இது பார்த்திங்கன்னா பிக்சரே பிரைட்டாக இருக்கும், இல்லைனா பிக்சரே டார்க்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெட்ரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ரெட்ரோ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் இதாக தெரியும். ஏன்னா நம்ம இந்த ஃப்ரேம் வச்சதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெட்ரோ அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ரெட்ரோ நாய்ஸி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் நாய்ஸியில் ரெட்ரோவுக்கு போய்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுவுமே வந்துட்டு ஸ்பீட் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் கிடச்சிருச்சா. அட் லாஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரேமோட சைஸ் எல்லாம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம்.